ஒரு பைக்கில் மோட்டோ விளாகிங்கில் கம்பேக் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்கார். உண்மையை சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் காரில் போயிருந்தா கூட இவ்வளோ ஹாப்பியாக இருப்பேனான்னு தெரியல. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் ஆச்சு. மேகலை ரெடிக்கே வந்து போனால் டிஸ்ட்ரிக்ட் பண்ணி முடிச்சு விட்ருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆச்சு. என்ன ஸ்கார் ஆரம்பிக்கலாங்களா? ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆச்சுல இந்த மாதிரி நம்ம சொல்லி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயங்கரமான கம்பேக்கோடு வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த வேர்டை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கம்பேக்கே ஜஸ்டிஸ் கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே கமெண்டில் சொல்லிட்டீங்க, கம்பேக் சொல்கிறேன், பட் கம்பேக்கான அந்த பிரோஜனமே எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. பட் இன்றைக்கி நாள் அப்படி இல்லை. இன்றைக்கி ஒரு பயங்கரமான கம்பேக்கோட தான் நானே வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு மோட்டோ விளாகர். ஸோ மோட்டோ விளாகிங்கில் கம்பேக் கொடுத்தா வெறித்தனமாக இருக்கும். அது எங்கே? ஸோ இங்கேருந்து 3000 கிலோமீட்டர், அதுவும் மேகாலயா ட்ரிப்பு. நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இந்த ட்ரிப்பு போகிறதுக்கு. இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறேன். அதுவும் நான் ஆர்வமானதை விட நம்ம ஸ்குவாடு நிறையா பேர் டேய் போவியா மாட்டியான்னு கேட்குற அளவுக்கு கேட்டிங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தா இன்றைக்கி நம்மளோட பைக்கை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை ரிவீல் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேகாலயா ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எப்போது நம்ம சீல்டு வாங்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தனோ அதை விட வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கை ரிவீல் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பைக்கு நான் சீல்டு வச்சுக்கும்போது மோட்டோ விளாகிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் பைக் வாங்கினேன். பட் இடையில ஸ்டாப் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் ஆகி திரும்பி ஒரு பைக்கில் மோட்டோ விளாகிங்கில் கம்பேக் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நடப்பது எல்லாமே நன்மைக்குன்னு சொல்லுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா காரில் போயிருந்தேன்னு வச்சிங்களேன், இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பேனா? சந்தோஷப்பட்டிருப்பேன், பட் இந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியல. ஸோ கார் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக கார் வாங்கலாம்னு நினச்சோம். அது வாங்க முடியாமல் போயிட்டு அப்படி இப்படின்லாம் ரொம்ப இந்த மேகாலயா ட்ரிப்பே வந்து பார்த்தா கொஞ்சம் லேட்டாகி தான் ஸ்லோ டவுன் ஆச்சு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லதுக்கு தான். ஸோ நம்மளோட பைக்கை ரெடி பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணி நம்ம இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேகாலயா கிளம்ப போகிறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ரைடிங் ஜாக்கெட்டை மட்டும் மாற்றிட்டு போவோம். ஏன்னா அது வந்து பார்த்தா ரிவீலிங் கண்டி இந்த ரைடிங் ஜாக்கெட் போட்டிருந்தேன். நம்ம ஒரு ட்ராவலர் டூரிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ரைடிங் ஜாக்கெட் நம்மகிட்டே இருக்குது, அதை போட்டுக்கலாம். இது வந்து ஸ்போர்ட்ஸ், ஸோ ட்ராக் ஓட்டுறதுக்கான ட்ராக் பர்பஸான ரைடிங் கேர்ஸ். ஓகே ஸ்கார், நம்மளோட பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணதுக்கான டைம் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதை என் வார்த்தையால் சொல்ல முடியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ பைக்கை ரிவீல் பண்ணலாம் வாங்க. நம்மளோட பைக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எத்தனை வாட்டி இதை சொல்லுவேனே தெரியல, நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ஸோ நம்ம பைக்கை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேகாலயா கிளம்ப போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம லக்கேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஏ பிட் ஷாப்பில் இருக்குது. ஸோ டிடிஏ பிட் ஷாப்லேருந்து நம்ம எல்லாமே இதெல்லாம் வச்சு பேக் பண்ணி ஸோ மோட்டோ விளாகிங்லேருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பிட் ஷாப்லேருந்துட்டு வாங்க வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்குவாட் ஸோ எந்த வீடியோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க மாட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோன்னு கேட்க வேண்டிய சூழ்நிலை அப்படி ஆகிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் லாங் டைம் பேக்கில். ஸோ அதனால் திரும்பி வந்து யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போக மாட்டுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு வீடியோ போட்டு. ஸோ யூடியூப்பில் நம்ம இருக்குமா இல்லைன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. ஏன்னா ரீசெண்டாக நம்ம ஸ்குவாட் ரோட்டில் பார்த்துட்டு ப்ரோ என்ன ப்ரோ ரெகுலராக வீடியோஸ் போடுறதே இல்லைன்னு கேட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 வீடியோ போட்டிருந்தோம். பட் ஆனால் அது நிறைய பேருக்கு புஷ் ஆக மாட்டுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறேன். ஸோ பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்குவாட், வண்டி எடுத்துகிட்டு இப்போ பறக்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட சூப்பர் பைக்கை இன்றைக்கி ரிவீல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயா கிளம்புறோம். எங்கேருந்து நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிட் ஷாப்லேருந்து கிளம்புறோம். கிட்டத்தட்ட மேகாலயான்னு சொல்லி ஒன்றும் பூனாவில் ஆன் ஆயிடுச்சு. ஸோ மேகாலயான்னு சொல்லி ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு மேகாலயாக்கு நம்ம போட்டு பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயோ மேகாலயா ஸ்பெல்லிங் தெரியலையே, என்னடா நம்மளது நெட்டு வரல போல். சரி விஜயவாடா ஃபஸ்ட்டு போயிடலாம். இங்கேருந்து விஜயவாடாக்கு நம்ம பிட் ஷாப்பில் வந்து 451 கிலோமீட்டர். ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனே கொஞ்சம் லாங்காக வைக்கலாம். 451 கிலோமீட்டர் ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸோ நம்ம பிட் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறோம். போகலாம்டா. ஸோ யார் நம்ம கூட வரான்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓவராலாக காட்டுறேன். ஓகே ஸ்குவாட், வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். ஆஹா போயிடுமா இறங்கிடுமா. ஸோ டிடிஏ பிட் ஷாப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்புறோம். நேர் ஸோ யார் நம்ம கூட வரணும்னு பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் அருண், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபி
அவனும் வரான். ஸோ ஒரு R15 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 390. ஸோ 3 பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைடு கிளம்பியாச்சு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாய். இதே பிச்சை பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. ஓனர் இல்லைன்னு சொல்லிட்டு அராஜகப்படாதீங்க. பூட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட் இல்லைங்க. நான் சொல்லுவேன்ல, ரைடு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூட்டை போட்டு பழகிடுங்கன்ட்டு நான் பழகாமல் எடுத்துட்டேன். இது வேறு ஃபுல் பூட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம ரொம்ப நாள் முன்னாடி நேபாள் ரைடு போகும்போது ஜாவிஸில் போனோம்ல, அப்போது ஒரு மாதிரி சம்பவம் ஆச்சுல, அந்த மாதிரி இந்த வாட்டி ஆகிடக்கூடாதுன்னு பார்க்குறேன். பார்த்துக்கலாம். வர அருண். நைஸ் டு மீட் யூ மோட்டோ வ்ளாகர் அருண். பறக்கலாமா? வாங்க பாய். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்குவாட். கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆச்சுல இந்த மாதிரி மோட்டோ வ்ளாகிங்ல பைக் ரைடு பண்ணி. லாஸ்ட்டாக லாங் ரைடுனா நேபாள். இது அதோடையும் தூரம் தான். போலாமா? என்னடா என்ன நிற்கிறான் பையன். ஓகே. ஸோ பைக் உண்மையிலே எப்படி இருக்குது பவர், ஏன்னா சர்வீஸ்லாம் பண்ணியிருக்கோம், பவர் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆஹா, ஐயோ சரியான பவருங்க வண்டி. அந்த ரா ஃபீலை வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக் வந்து செம்ம பவராக இருக்குது உண்மையிலேயே. ஆஹா, நல்லா இருக்கு. ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சுல இந்த மாதிரி ஒரு ரைடு பண்ணி. ஸோ திரும்பவும் வந்துட்டேன்னு சொல்லி எப்படி போகணும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. மேகாலயா ரைடு நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லி எவ்வளோ பிளான் பண்ணோம் ஸ்குவாட். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. ஸோ யூடியூப்பில் கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் போயிட்டோம், ஒரு பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து மேகாலயா ரைடு கிளம்பலான்னு சொல்லிட்டு காரில் போனோம். கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட காரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கார் வாங்கி நம்மளே போகலாம். ஃப்ரெண்டோட கார்னா ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு போயிடும். ஃப்ரெண்டுக்கு அவ்வளோ தூரம் வரணும்னு, மேகாலயா ரைடு வரணும்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை போல். ஸோ அதனால் நம்ம கார் வாங்கி நம்ம போகலான்னு சொல்லிட்டு நானும் கார் வாங்கினேன்னு சொன்னேன்னா வாங்க ட்ரை பண்ணேன். ஸோ ட்ரை பண்ணும்போது கார் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து சேஃப்டி ஃபினான்ஸ் கேட்டோம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகலை. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு பண்ணோம். நம்ம யார் மோட்டோ வ்ளாகர், எங்கேருந்து வந்தோம், ஸோ அங்கேயே ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்ட இடத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி இந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த Z900 வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெடி பண்ணி, ஸோ இப்போ வந்து பண்ணால் அதை இன்றைக்கே வந்து பண்ணால் ரிவீல் பண்ணி இப்போ நம்ம மேகாலயா ரைடு கிளம்பணும்னு இருந்திருக்கு. அதனால வந்து நம்ம கிளம்பியிருக்கோம். ஏதோ ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருக்கு சார் எனக்கு. இங்கேருந்து விஜயவாடாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 451 கிலோமீட்டர், 11:30 மணிக்கு தான் போய் சேருவோன்னு போட்டிருக்கு. நான் ஸ்டாப்பாக போனாலே கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஜேர்னி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்த நம்ம ஸ்குவாட் எல்லாருக்கும் தெரியும், டீ குடிச்சிட்டு கிளம்புவோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:37. ஃபஸ்ட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீதி எல்லாமே கண்டினியூ பண்ணுற ஸ்குவாட். இருங்க, டீ கல்லில் நிப்பாட்டலாமான்னு கேட்கலாம் பசங்கிட்ட. இரு ஜேபி, டீ குடிக்கலாமா? என்னடா டீ குடிச்சு சாமி போட்டா? ஐயோ கதறாடு. இல்லடா, எந்த ஒரு காரியத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடி டீ குடிக்கணும்னு எங்கள் அம்மா சொன்னிச்சு. வேணாம். ஓகே ஸ்குவாட், நான் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா டீ லவர். மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வர இன்ஸ்டன்ஸ் இல்லை போல் டீ குடிக்க. சார் இந்த இடத்துல நம்ம மாப்பிள்ளை வாசனை இருந்தால் எப்படி இருந்திருக்கும். சே அவனும் சரி மாப்பிள்ளை வாப்பிள்ள டீ குடிக்கலான்னு சொல்லி நிப்பாடி கத்துவான். ரைடில் போகும்போதே வந்து பார்த்தா கத்துவான். அதுவும் இந்த இன்டர்காம் இருக்குது. இன்டர்காமில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சூப்பராக கனெக்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்டர்காமில் கனெக்ட் பண்ணுவோம் ரைடு போகும்போது. ஸோ இன்டர்காம்னா வந்து பார்த்திங்கன்னா தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன், நம்ம ப்ளூடூத் ஹெல்மெட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கும், பேசிக்கிட்டே போகலாம் 2 ரைடரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் கனெக்ட் பண்ணும்போது எடுத்தோன்னு ஒரு வார்த்தை சொல்லி தான் பேசுவோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மெமரிஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீல் எனக்கு வந்து திரும்ப வருது. பட் இந்த நிலமெல்லாம் மாறி சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் வாசன் அருண் எல்லாம் சேர்ந்து திரும்பி ரைட் பண்ண வாய்ப்பு வரும். ஓகே ஸ்குவாட், நான் ஹைவே ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்குவாட் ஹைவே வந்தாச்சு. நம்மளோட ஆட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆரம்பிக்க வேண்டியதான். கொஞ்சம் பார்த்து சேஃபாகவே கண்ட்ரோலாகவே ஓட்டிக்கணும். ஏன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தா நாங்கள் பைக் ரைட் பண்ணி மகாராஷ்டிரா போகணுன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர சம்பவமாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாசனுக்கு லைசன்ஸ் கேன்சல் ஆச்சு. ஸோ நானுமே வந்து பார்த்தா பெருசாக பைக் ரைட் பண்ணலை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து பண்ணால் இறங்கியிருக்கோம். ஸோ ரொம்பவே வந்து பண்ணால் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ரொம்ப பார்த்து தாங்க இந்த ரைடு பண்ண போகிறோம். என்ன ஒரே ஒரு பயமாக இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மேகாலயா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹில்ஸு. ஸோ அந்த ஹில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு.
ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான மழையில் கொஞ்சம் அதிகமாகவே மழை பெஞ்சிட்டு இருக்கான். ஏன்னா இது ரெயின் சீசன் தான். இந்த சீசனும் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான மேகாலயா போகிறது கரெக்டான சீசனும் கூட தான். ஸோ அதனால தான் இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேகாலயா போகலாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாள் ஆகிடும். ஏன்னா நாங்கள் அப்படியே நின்று தான் போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஜயவாடாவா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பூரியில் நிப்பாட்ட போகிறோம். பூரியில் வந்து பார்த்தோன்னா சூப்பர் பிளேஸ் இருக்கும். ஸோ பூரிக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரிசாவுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிசாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் ரொம்பவே கேர்ஃபுல்லாகணும். ஏன்னா ஒரிசாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ராபரி வந்து அதிகம். ஸோ அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாகணும் ஒரிசாவில். ஸோ ஒரிசாவுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே கொல்கத்தா, நம்ம சென்னை டு சிங்கப்பூர் வாக்கன் லிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டு கேட்டு இந்த வழியெல்லாம் போகணும். நம்ம வைசாக்கில் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு கேட்டு போகணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி இந்த வழி எல்லாமே எனக்கு தெரியும். அதே மாதிரி இந்த ஹைவே பிடிச்சா போதும், ஒரே ஸ்ட்ரைட் தாங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா இடம் மாறும், பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட்டாக போயின்னா கொல்கத்தா போயிடலாம். கொல்கத்தாலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி போக வேண்டியதான். கொல்கத்தாலேருந்து தான் கொஞ்சம் மெயின் ரிஸ்க்கே ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேபாள், அப்படி கீழே வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ், நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பூந்து விளாண்டுடலாம். ஸோ நம்ம டேவோட ஃபஸ்ட்டு டோல்கேட், ஆஹா இதை சொல்லி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் ஆகிடுச்சுல. ஸோ ஆக்சுவலி நம்ம ஓஜி ஸ்குவாடுக்கு தெரியும் நம்ம வந்து பார்த்தா ஒவ்வொரு டோல்கேட்டும் கணக்கு வச்சு போன்ட்டு அந்தந்த டேயில். இந்த டேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோல்கேட் இப்போ தான் கடந்திருக்கோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 மணி ஆக போகுதுங்க. ஸோ நம்ம அப்படியே வந்து பூந்து விளாட்லாம். என் கை பரன்னு பறக்குது, பட் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாகவே போய்க்கலாம். ஸோ யார் நம்ம கூட வரான்னு வந்து பண்ணால் தோ ஜேபி ரைடர், இன்னொருத்தன் பின்னாடி டைம் ட்ராவலர் அருணும் நம்ம கூட தான் வரோம். என்னங்க ஏதோ சம்பவம் போலிங்க, ஆக்சிடெண்ட்டா? ஐயோ இவ்வளோ சீக்கிரம் ஆக்சிடெண்ட்டை பார்க்க வேணாம். ஆமாங்க ஆக்சிடெண்ட் தான். ரைடு கிளம்பும்போது ஃபஸ்ட்டு ஆக்சிடெண்ட்டோட பார்த்துட்டு கிளம்புறோம். என்னாச்சு ப்ரோ, கீழே வந்துட்டாரா? சச்சோ, நீ பாட்டி பார்த்துட்டு போகலாம். மனசே கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா ரைடு கிளம்பி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஆக்சிடெண்ட்டை பார்த்தா ஒரு மாதிரி தானே இருக்கும். அதனால தான் ஒரு மாதிரி இருக்குது. ஆம்புலன்ஸ் சொல்ல வந்தானே ப்ரோ? கூப்பிட்டு போகிறாங்களா ஆட்டோவில்? இல்லை ப்ரோ, ஆம்புலன்ஸ் ஹைவேல வர லேட் ஆகுவாங்க. ஓ வராங்களா? நார்மலாக இருக்காரா? இப்போ காலில் சம்மாடி வந்திருக்கு. என்னது? இப்போ நீங்கள் எல்லாம் நர்சிங்கா? இல்லை கரெக்டாக லேயர்லாம் சொல்கிறீங்களே, அதனால கேட்டேன். ஐயோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஓட்டுங்கடா, ஹெல்மெட்லாம் போட்டு. நல்லா இருக்குண்ணா. சரி நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்கடா. சரி போயிட்டு வரேன். பாருங்க ஸ்ட்ரெயிட்டாக ஆட்டோவில் கூப்பிட்டு போயிடுங்க. சரிண்ணே, சரி எடுத்துக்கலாம் வாப்பிக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம் முன்னாடி போகலாம். அவர் இப்போ சேஃப் தானே, ஒன்றும் பெருசாலாம் அடி இல்லை. நல்லவேஇல்லை, ஏன்னா ரைடு இப்போ தான் கிளம்புறோம். ஐயோ ஏன்னா ரைடில் நிறைய ஆக்சிடென்ட் பார்ப்போம், பட் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஆக்சிடென்ட்னா கொஞ்சம் மனசு கேட்கல, அதனால தான். ஆமாம் வாங்க முன்னாடி போகலாம். ஓகே ஸ்கோர், நம்ம பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். பாய்டா, பார்த்துருங்க. பாய்டா. ஓகேடா. கண்டிப்பாக. ஓகே ஸ்கோர். ஆக்சுவலி என்னன்னா எனக்கு மனசு வருத்தம், நம்ம ரைடு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்தோன்னா ஆக்சிடென்ட்னாலே ஒரு பெரிய ஆக்சிடென்ட். இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்மளோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே மோஸ்ட் ஆஃப் ஹைவேல தான் நம்ம நிறைய வாட்டி ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அப்படின்னும் போது எக்கச்சக்க ஆக்சிடெண்ட்டை பார்ப்போம். ஸோ அப்படின்னும் போது என்னென்னமோ நடந்திருக்கு, அதெல்லாம் நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். பட் அப்படின்னும் போது இப்போ ரைடு கிளம்பி ஒரு சந்தோஷமாக போகும்போது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஐயோ நிப்பாட்டலாமா பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா ப்ரோக்கு ஒன்றும் ஆகல, சின்னதாக வந்து பார்த்தா ஷேர் காயத்தோடு தான் இருக்குது. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்களாம். உண்மையிலே ரொம்ப ரிஸ்க்குங்க இந்த பைக்கிங் லைஃபு, இந்த ரோடு லைஃபு. அதேமாதிரி டிரைவர்ஸ் நிறையா பேருக்கு வந்து பண்ணோம் ரொம்ப ரிஸ்க்குங்க. ஏன்னா கொஞ்சம் கண்ணு இப்படி மூணுனா கூட என்ன வேணால் அசந்தாக நடக்கலாம். அதான் நான் சொல்லுவேன், கொஞ்சம் எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க வண்டி ஓட்டும் போது. நானுமே வந்து பண்ணால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டுவேன். ஓகே, ஸோ நம்ம பசங்க முன்னாடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே போகலாம். எங்கடா அவன்? ஸ்ட்ரெயிட்டாவா? மேப்பு ஃபோனில் வச்சு நான் பண்ணல, நீ ஃபோன் பண்ணு. ஏண்டா கொஞ்சம் பொறுமையாக போகலாம்ல. சரி ப்ரோ, பாய் ப்ரோ, பார்த்துருங்க ப்ரோ. பாய், பார்த்துருங்க ப்ரோ பாய். கண்டிப்பாக வாசனை கேட்டதா சொல்கிறோம் ப்ரோ. பாய். வாங்க மீட் பண்ணலாம் கண்டிப்பாக. ஓகே ஸ்கோர், நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப போகிறோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பாய் ப்ரோ.
ப்ரோ பாய் ப்ரோ, லவ் யூ. ஸோ ஜேபி வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டான் போல். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வெயிட் பண்ணியிருந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர அடையாளமாக மாறப்போகுது ஸ்கோர் ஃப்யூச்சரில், எனக்கு கன்ஃபார்ம் தெரியுது. ஆஹா ஸ்கோர், உண்மையை சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் காரில் போயிருந்தா கூட இவ்வளோ ஹாப்பியாக இருப்பேனான்னு தெரில, பட்டு பைக்கில் போனது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி இன்டர்காம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் ஜேபி கிட்ட அழகாக பேசியிருக்கலாம். இன்டர்காம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபி கிட்ட மட்டும் வேறு ஒரு பிராண்ட் வச்சுருக்கான். ஐயோ இந்த வைசர் மட்டும் எனக்கு கடுப்பு ஏற்றுது, கலட்ட முடியலையே. இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுனே தெரில. ஒரு மாதிரி பட்டன் டைப் கொடுத்துருக்காங்க, கிளிப் டைப்பு. அதனால் வந்து பார்த்தா ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருங்க ஜேபி கிட்ட போயிட்டு கேட்குறேன். ஏன்டா மேலே போயிட்டேன், மேப் போடலையா? ஏன் மேலே போயிட்டேன்? நான் மறந்துட்டேன்டா சொல்றதுக்கு. இப்போ கூட பிளாக்ல கூட ஒரே ரோடு கொல்கத்தால இருந்துச்சு. அப்புறம் வந்து பண்ணா அந்த ஒரே ரோடு இது, இந்த ரோடு தான் ஒரே ரோடு கொல்கத்தா. சோ ஓகே ஸ்கார், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பிளாக் பண்ணுறேன். இந்த டேவோட செகண்ட் டோல்கேட் வந்தாச்சு ஸ்கார். ஸோ இப்போயாவது டீக்கலில் நிப்பாட்டணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் போகணும். பைக் வர பிளிங்க் ஆரம்பிச்சிச்சு. ஸோ எத்தனை டேங்க் ஃபுல் பண்ணுறோம் இந்த 400 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கு வச்சுக்கலாம் ஸ்கார். ஏன்னா கிட்டத்தட்ட பெட்ரோலே வந்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம போடணும். ஸோ ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க் வந்துச்சு. இருங்க சொல்லிடுறேன் ஜேபிக்கிட்டு. இதுதான் இந்த மாதிரி தான் கொஞ்சம் பிரச்சனை. ஜேபி பெட்ரோல். ஸோ இந்தியன் பெட்ரோல் பங்கில் தான் வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு பெட்ரோல் நம்ம போட போகிறோம். ரைடோட ஃபஸ்ட்டு டேங்க் ஃபுல். மேகாலயாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெயின் சீசன். ஸோ இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம ட்ரெயின்லேயோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்லேயோ தான் வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு நல்லாயிருக்கும். பட் நம்ம பைக்கை சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் அட்வென்ச்சராக இருக்கும். நம்ம பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்வென்ச்சராக சூப்பராக ரைட் பண்ணுறதுக்கு. ஏன்னா பயங்கரமான ஹில்ஸ் ஸ்கார். நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க எவ்வளோ ஆஃப் ரோடு இருக்க போகுதுன்னு. நேபாள் போனோமா, அது பயங்கரமான ஆஃப் ரோடு. நேபாளில் அந்த முஸ்தாங்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஆஃப் ரோடு. பட் இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டஃப் கொடுக்குற விதத்தில் இருக்கும். ஸோ நான் போய் பார்க்குறேன். ஏன்னா நிறையா ரைடர்ஸ் போய் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக போய் உங்களுக்கு அனுபவிச்சு அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பெட்ரோல் பங்கே வர மாட்டேது. பெட்ரோல் பங்க் வருது பக்கத்தில். பட் ஆனால் கட்டு கொடுக்க மாட்டுறாங்க. இந்த கட்டு இருந்துச்சுன்னா அழகாக உள்ளே வந்து போயிடலாம். ஸோ இந்த பெட்ரோல் பங்க்கு போய் தான் யூட்டன் அடிக்கணும் போல். ஸோ இந்த இந்தியன் ஆயிலே போட்டுடலாமோ? கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா யூட்டர்னு கொஞ்சம் தள்ளி போய்க்கலாம். சப்போஸ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா யூட்டன் அடிச்சிடலாம். இந்த பெட்ரோல் பங்க்லையும் யூட்டன் அடிக்க முடியாது. ஸோ இன்னும் கொஞ்சம் தள்ளி போய்க்கலாம். ஸோ நம்ம இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா ஸ்டேட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து வெஸ்ட் பெங்கால் அடுத்த ஸ்டேட்டு. 3 ஸ்டேட்டை தாண்டி 4ஆவது ஸ்டேட் வந்து அப்படியே போவோம். நான் இப்போதைக்கு 3 ஸ்டேட் தெரிஞ்சு வச்சுருக்கேன். அடுத்தது அந்தந்த ஸ்டேட் போகும்போது நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்கோர் நான் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ராஜஸ்தான் எண்டுக்கும் போயிட்டேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா லடாக்கோட எண்டுக்கும் போயிட்டேன். காஷ்மீர் போனதில்லை, பட் ஃப்யூச்சரில் போய்க்கலாம் காஷ்மீர். அதே மாதிரி ரைட்டில் இருக்க கொல்கத்தா வரைக்கும் போயிட்டேன். அதாவது நார்த் ஈஸ்ட் மட்டும் இன்னும் போகாமல் இருந்துச்சு பெண்டிங்கு. ஸோ இப்போ நார்த் ஈஸ்ட்டும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர் பண்ண போகிறோம். எப்பா எனக்கு தலை வலிக்குது, டீ குடிக்கணும். உனக்கு நிப்பாட்ட மாட்டானுங்களே, நம்மளே நிப்பாட்டிடும் அப்படின்னு நின்றுவானுங்க. ஃபஸ்ட்டு நம்மளை ஃபுல் பண்ணிக்கலாம், டீ குடிச்சிக்கலாம், அப்புறம் வண்டிக்கு போட்டுக்கலாம். சரியா? சரி ஒரு வழிக்கு வண்டி கட்டலாம். வா 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 வா. ஆஹா எங்கே டைம் ட்ராவல் அருண்? பின்னாடி வந்துட்டு இருக்கான் போல ஸ்கோர். பின்னாடி வரோம், கொஞ்சம் ஸ்லோவாக போய்க்கலாம். அருண் வட்டும். ஸோ டீ கடைக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். பெட்ரோல் பங்கும் டீ கடையும் பக்கத்தில் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டு அப்புறம் டீ குடிக்கலாம் முடிவு பண்ணுறேன் ஸ்கோர். ஸோ பெட்ரோல் எங்கே? எல்லாம் டீசலு, பெட்ரோல் இல்லையா? ஓகே. ஸோ அங்கே போய்ட்டு பெட்ரோல் எவ்வளோக்கு போடுறேன்னு சொல்கிறேன் ஸ்கோர். நான் பெட்ரோல் அவருக்கு போடணுமா? சரிண்ணா. அந்த ஸ்குவாட் உண்மையிலே இந்த க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக எடுத்து போகிறேன்னா கொஞ்சம் வியர்டாக இருக்குது. க்ளவுஸு பூட்டு எல்லாமே
பழக கொஞ்சம் டைம் ஆகும். ஆக்சுவலி ரைடரா எனக்கே டவுட்டாக இருக்குது என்ன நினச்சேன். ஏன்னா நம்ம ரொம்ப கேப் விட்டோம் ஸ்குவாட். திரும்ப வந்து பார்த்தா இதெல்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் பழகணும். அந்த உண்மையாகவே இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது லாங் ரைடு, பெரிய ரைடு, இது வந்து பண்ணால் ரொம்ப பெரிய ரைடு இந்த லாங் ரைடு, பட் ஏதாவது கொஞ்சம் இந்த ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி பைக் எடுத்து போனாலுமே வந்து இந்த மாதிரி கியர்ஸ், ரைடிங் கியர்ஸ் போட்டு போகணுன்னு ஆசை இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இது பழகிக்கோங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் முன்னாடியாவது பழகிக்கோங்க. அதாவது ரைடிங் கேஸ் போட்டு லோக்கலில் ஓட்டி பார்த்து அது செட் ஆகுதான்னு பழகிக்கோங்க. தேங்க்ஃபுல்ண்ணா. ஸோ அப்படி பழகினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடாப்ட் ஆகும், கொஞ்சம் ரைடு கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அம்பத்தூர்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். எவ்வளோ கிலோமீட்டர் வந்திருப்போம்? 40 தானா? சே, இரு நான் பெட்ரோல் பங்க்லேருந்து 0 வச்சுக்கிறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்லேருந்து தான் ட்ரிப்பை 0 வைப்போம். இந்த ட்ரிப்போட ஃபஸ்ட்டு ஃபுல் டேங்க் நம்ம பைக்குக்கு போட்டிருக்கோம். ஸோ எவ்வளோக்கு ஆகிருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா 1500 ரவுண்ட் ஆகிடுச்சு, 1500 ரூபா. ஸோ 15 லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மில்லி கம்மியாக இருக்குது. ஸோ 1500 பண்ணிக்கிறேன். ஆயிடுச்சுண்ணா. ஜேபி இங்கே வாங்க, இதோ டீ கடைக்கு வந்துடுங்க. அங்கே தான் நிற்கிறேன் நான். ஸோ முன்னாடி நிற்கிறேன். ஸோ ட்ரிப் ஏ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடு போகிறதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஓவரால் சுற்ற போகிறது. ட்ரிப் பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்தெந்த பாயிண்ட்லேருந்து பெட்ரோல் போட்டிருக்கோம். ஏன்னா ஒரு டேங்க் ஃபுல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 போகணும். 1500 ரூபாய்க்கு போட்டால் 200 கிலோமீட்டர் ஓடணும்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ஸோ டீ கடைக்கு வந்தாச்சு. டீ குடிக்கும் போது கண்டினியூ பண்ணுறோம். ஸ்கோர் இந்த டீ கடையிலேருந்து கிளம்பிட்டோம். சொல்கிறா செல்லம், உங்கள் ஹோட்டலா? அப்படியா? ஆக்சுவலி இந்த பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்குவாடு. என் சேனல் பேர் என்னம்மா? பார்ப்பீங்களா? போய் சொல்லாதீங்க. சரி செல்லம், பாருங்க இன்னும் நிறைய பாருங்க வீடியோஸ்லாம். ஓகே, உனக்கு என்னடா ஆசை சொல்ற செல்லம்? ஓகே, உன் பேர் என்ன? ஹர்ஷத். ஓ ஹர்ஷித். உன் பேருமா? சுட்வி. ஓகே சொல்லிடுறேன். சரிங்களா, பாய். இது எந்த ஊருமா? ஆலஞ்சி வாக்கமா? ஓகே, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது உங்கள் ஹோட்டலா? ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி காஃபியில் தான் டீ குடிச்சோம். பாய் செல்லம். ஓகே, எத்தனை படிக்கிறீங்க? 4th. நல்லா படிக்கணும் சரியா? அப்புறம் கொஞ்சம் டைம் இருக்கிற நேரத்தில் என்னோடய யூடியூப் சேனல்லையும் பார்க்கணும் சரியா? ஐயோ, சம்மர் ஹாலிடேலாம் பார்த்தா இப்போ போடுற வீடியோஸ்க்கு யார் பாப்பா? சும்மா. சரி ஓகே, பரவாயில்ல. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போயே பாருங்கடா. பாய் செல்லம், பாய். ஓகே ஸ்கோர், நம்ம கிளம்ப வேண்டியதான். ஸோ இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜயவாடாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. 425 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 7 மணி நேரம் 20 நிமிஷம் காட்டுது. வெறும் 50 நிமிஷம் இல்லைடா, அரை மணி நேரம் தானே ரைட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அரை மணி நேரம் தான் ரைட் பண்ணி வச்சுருக்கோம். வந்து 8 மணி நேரம் காமிச்சிச்சு. அதாவது 7 டேய் இன்னும் மேப் போட்டுருங்க. அருணே இன்டர்காம் கனெக்ட் பண்ணிக்கோ. இந்த மாதிரி நீ ஒரு கிளிக் அழுத்துனா கனெக்ட் ஆகிடும். அழுத்து, அந்த கிளிக் அழுத்து அப்படி சைடு பட்டன் அழுத்துறா. நான் ஆஃப் பண்ணிட்டேன்டா. இருடா, கனெக்ட் ஆயிடுச்சு. ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க ப்ரோ? எங்கே ப்ரோ ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு எங்கே போகிறீங்க? ஓ மேகலையாவா? கம்பேக் உண்மையிலே கொடுத்துட்டீங்களா ப்ரோ? கம்பேக்கே புறஞ்சிடும்னு நினச்சேன். பட் ஆனால் உயிர் கொடுத்து திரும்பி ரைடு போறீங்க போலியே மேகலா. சாரி மேகலியா. நல்லா இருக்குடா. சவுண்ட் குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுக்கூடா. ஆஹா சூப்பர். எது ஃபுல்லு எது ஆஃப்னு தெரியும்ல. லைட்டாக இறையிற மாதிரி இருக்குடா இன்டர்காமு. லைட்டாக அந்த ஒயரை வந்து கரெக்டாக அழுத்திக்கோ. அழுத்து கேக்குதா? இப்போ கிளியராக கேக்குதுடா. ஆஹா, காதல் ஆசை வந்து விட்டது. வாவ், கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா ஸ்குவாட் நம்ம இந்த மாதிரி ரைடு போய்? சரி, முன்னேசி வருஷத்தை கட்டுப்படுத்தி கொஞ்சம் பொறுமையாக போய்க்கலாம். ஸ்குவாட் ஆக்சுவலி வந்து இது பசங்கிட்ட சொல்லிட்டு வரேன். ஸ்குவாட் ஆக்சுவலி அருண் என்ன தெரியுமா சொல்கிறான், பின்னாடி ஒருத்தன் 150cc வரும், அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொண்டோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது சூப்பர் பைக்கு. ஸோ ஜேபி தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அவன் வந்து 390. ஆக்சுவலி நீ பேசுறதே கேட்கும்னு நினைக்கிறேன். அருண் பேசுறது கேட்கலான்னு நான் சொல்கிறேன். அருண் வந்து பார்த்தீங்கன்னா R15
ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை எடுத்திருக்கான். ஸோ இந்த பைக்கில் தான் வந்து பார்த்து போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு ரைடு போகலாம். நான், வாசன், அருண் எல்லாம் சேர்ந்து போகலாம். நான் இதை தான் vlogலையும் சொல்லிட்டு வந்தேன். சொல்லிட்டு நீயும் சொன்னியா? நான் வீட்டிலேருந்து கிளம்புனோன்னே ஃபஸ்ட்டு அதை தான் சொன்னேன் நானும். ஓகே ஸ்கார். ஸோ கிட்டத்தட்ட 7 மணி நேரம் இருக்குது. நம்ம அப்படியே பேசிக்கிட்டே போகலாம். கொல்கத்தா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1618 கிலோமீட்டர் இருக்குங்க கொல்கத்தாவுக்கு. ஸோ புவனேஸ்வருக்கு எவ்வளோ கிலோமீட்டருக்குன்னு சரியாக பார்க்கல. ஸோ எவ்வளோ கிலோமீட்டருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸ்கோர். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து மேகாலயாவுக்கு வந்து பண்ணால் 2700 வந்திருக்கு. பட் நம்ம மேகாலயிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு 100 கிலோமீட்டர் போவோம். அப்புறம் வந்து நாகாலாண்டு கூட போக வாய்ப்பு இருக்குது. எல்லாம் பக்கம் தான். ஸோ மொத்தமாக ஒரு ஆள் 3000 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் 6000 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பைக்கை ரிவீல் பண்ணோன்னா போகிறோம். நல்லாயிருக்கு. அதே மாதிரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 மணி ஆகிடுச்சு. நம்ம பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துட்டுருக்காங்க. இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட பார்டரில் தான் இருக்கும், ஆந்திரா பார்டருக்கு போகல. ஸோ தடா இதை தாண்டி தான் வரும்னு நினைக்கிறேன். ஆஹா, ரைடர் 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 சரிங்க. அதுக்குள்ளே பேக் பெயின் ஆயிடுச்சா என்ன? ஐயோ, இந்த வயசில் ஓப்பன் பண்ண முடியல. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகிடுச்சு. நாங்கள் ஆந்திராவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகிட்டோம். தடாவெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டிட்டோம். ஆக்சுவலி வந்த ஃப்ளோவில் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சன்செட் ஆச்சா. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்தோம். இன்டர்காமில் நானும் வரணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்குள்ளே வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா மறந்து வண்டி ஓடிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்னும் எவ்வளோ கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயவாடாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 378 கிலோமீட்டர் தான் இருக்குது. 6.5 மணி நேரத்தில் போயிடலான்னு போட்டிருக்கு. வா, அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்களேன், சூரியன் அப்படியே மறைஞ்சிட்டு இருக்கு. ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஸ்கார் நம்ம இந்த மோட்டோ லாங் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா சன்செட் பார்த்து. ஸோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இந்த ரைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயங்கரமாக வந்து ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபால்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணுன்னா மகாராஷ்டிராலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஆனால் இந்தியாவோட ரொம்ப அழகான வாட்டர் ஃபால்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் சைடு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு மகாராஷ்டிராலேயும் சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ரைடு கிளம்பியிருப்போம். என்ன ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கூட பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இந்த வாட்டி அப்படி கிடையாது. மேகாலயா ரைடில் எல்லா வாட்டர் ஃபால்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்க்க போகிறோம். அண்ட் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் அந்த மூங்கிலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் போகிற மாதிரி ஒன்று இருக்கும், அது போகணும். அப்புறம் அந்த 7 சிஸ்டர்ஸாக அந்த ஏதோ சொல்லுவாங்க, அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து போனால் ஒரு மலைக்கு மேலே நிற்போம். அந்த மலைக்கு மேலே நின்று அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நெல்லூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 84 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நெல்லூரை தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக வேண்டியது இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட் டைம் நேபாள் ரைடு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி தான் நமக்கு நம்ம ஜாவேஸில் ஆக்சிடெண்ட் ஆச்சா இல்லை குண்டூர் கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக நமக்கு ஆக்சிடெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஆச்சு ஜாவேஸில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அயபூசாவில் வந்து பார்த்தா வாசனுக்கு ஆச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மட்டும் நல்ல வேலை ரைடிங் கியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறது எந்த அளவுக்கு சேஃப்னா, எனக்கு வந்து பண்ணால் வெறும் உள்காயம், அதுவும் ஒரு 45 நாளில் சரியாயிடுச்சு உள்காயம். ஸோ வாசனுக்கு வந்து பண்ணால் ரைடிங் கியர்ஸ் போட்டிருந்தனால தான் உயிரே காப்பாற்றுச்சு. நீங்கள் லாங்காக ஏதாவது தூரமாக போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து பண்ணால் ப்ராப்பராக வந்து பண்ணால் ரைடிங் கியர்ஸ் போட்டுக்கோங்க ஸ்கார். அதை மட்டும் நான் கன்ஃபார்ம் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப சேஃப்டி. என்ன வெயில் அடிக்கிறோம், வேர்க்கும், ஒரு கம்ஃபர்ட்டே இல்லாமல் இருக்கும். அண்ட் எல்லாமே அந்த ஒரு நாளைக்கு தான், ஃபஸ்ட்டு டே மட்டும்தான். அதுக்கப்புறம் போட்டு உங்களுக்கு ரைடிங் கியர்ஸ் இல்லாமல் நீங்கள் வண்டி ஓட மாட்டீங்க லாங் ரைடுக்கு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், கம்ஃபர்ட்டாக. ஸ்காட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன். என்னடா காணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ கிளியராக தெரிஞ்சு பாருங்க. ஆக்சுவலி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு ஷேடாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கண்ணால் பார்க்குறதுக்கும் கோப்ரோ வியூவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். பட் இருந்தாலும் காமிக்கிறேன், நான் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் இந்த வார்த்தை நீங்கள் நினைப்பீங்க, என்னடா இன்றைக்கி டே ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிடுச்சுல நம்ம இந்த மாதிரி லாங் ரைடு வந்து.
ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ஸ்குவாட். நாங்கள் கணக்குப்படி பார்த்தோன்னா லாஸ்ட்டாக லாங் ரைடு வந்தது வந்து பார்த்தா நேபாள். ஸோ அதுக்கப்புறம் லாங் ரைடு வந்தது இதுதான் பா. ஸோ இந்த ரைடை பூந்து விளாட வேண்டியதான். இது அருண் வேறு இன்டர்கல்ல கூப்பிட்றான், இருங்க என்னன்னு கேட்போம். கனெக்ட் ஆயிடுச்சியாடா? ஹலோ ப்ரோ, டேய் கேட்குதா? கனெக்ட் ஆகலையே. இது என்ன கணக்குன்னே தெரியல ஸ்குவாட் இந்த இன்டர்காமு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்டர்காம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10,000 பரானியோட இன்டர்காம் சூப்பராக இருக்குது. 25,000 கொடுத்து சனான்னு ஒன்று வாங்கினேன். இதுவும் சனாவோட பிராண்டு தான் நான் வச்சுருக்கேன் இன்டர்காமும். பட் இது 10,000 பேசிக் ரேஞ்சிலே சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த 25,000 கொடுத்து வாங்கினது எனக்கு கேட்டால் வேஸ்ட்டு, அவ்வளோ ஒர்த்தே இல்லை. என்ன மைனஸ்னு வந்து பார்த்தா கனெக்டிவிட்டி சரியில்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசும்போது வாய்ஸு கால் பேசினா திரும்பி வாய்ஸ் ஒழுங்காக எடுத்து கொடுக்க மாட்டுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தூரம் ஒரு டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்காம்லாம் இப்போ இங்கேருந்து அங்கே இருக்கனா பேச முடியும், நானும் வரணும். அந்த 25,000 இன்டர்காம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேச முடியாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ். ஆனால் இதில் கிளியராகும் கனெக்டிவிட்டி. இப்போ என்ன பண்ணுறது தெரியல, எதுவும் மிஸ் ஆகிடுச்சு போல ஒரு இது. இப்போ ஒரு கிளிக் அழுத்துனா கனெக்ட் ஆகிடும், என்னன்னு தெரியல. டே கனெக்ட் ஆகிடுச்சா? ஆகலை போலியே. கனெக்ட் ஆகிட்டியா? இன்டர்காம் ஃபெயில்டு, ட்ரை அகெயின் லேட்டர் அப்படி சொல்லுது. அப்போ கிளியராக கேட்குது. சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் விளாக் எடுத்து தான் வந்துருக்கேன் ஸ்குவாட். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல் வந்து நான் கண்ணால் பார்க்குற ஃபீலு கோப்ரோவில் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பார்ப்போம். நான் ஆக்சுவலி மாப்பிள்ள நம்ம வந்து ஸ்னோ இருக்கும் நேபாள் இல்லை, ஐயோ அங்கே பாருங்க ஸ்னோ. கொல்கத்தாக்கு கிட்டத்தட்ட 1558 கிலோமீட்டர், நெல்லூருக்கு 53 கிலோமீட்டராக இருக்குது, ஓங்கலுக்கு வந்து பார்த்தோன்னா 188 கிலோமீட்டர் இருக்குது. ஓ அப்போ நம்ம ஓங்கல்லாம் தாண்டி போயிடுவோம்டா விஜயவாடா. வாவ் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி ஸ்குவாட் நாங்கள் நேபாள் எடுப்போம்ல, ஃபுல்லாக வந்து மேலே பனிலாம் இருக்கும் அங்கே மேலே. அதெல்லாம் வந்து பார்த்தா எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிடும் கண்ணில் பார்க்கும்போது. அப்புறம் நான் எடிட் பண்ணும்போது விலாக் பார்ப்போம், எங்கடா அங்கே பனி அந்த மாதிரி இருக்கும், விலாகில் தெரியாது. ஏன்னா கேமராவில் சரியாக காட்டாது, அதான் மைனஸ். அதனால தான் நான் சொல்லும் போது ஐயோ கேமராவில் தெரியுமான்னு சொல்லிட்டு யோசிச்சு சொல்லுவேன். ஏதாவது டீ கையில் நிப்பாட்டல மாடாருன்னு. நானும் உனக்கு பெட்ரோல் பங்கு தானே தேடிட்டு இருக்கேன், ஆனால் பெட்ரோல் பங்கே கிடைக்க மாட்டேதுடா. ஓகே ஸ்குவாட், நான் ஏதாவது டீ கையில் நிப்பாட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்குவாட் இப்போ வந்து அருண் வண்டியில் வந்து வேணா பெட்ரோல் போட்டிருக்கோம். ஆக்சுவலி வந்து வேணா 1000 எவ்வளோடா போட்டேன்? 1150 ரூபாய்க்கு போட்டிருக்கு. டேய் இந்த அக்கௌண்ட் எனக்கு வராதுடா. ஆக்சுவலி நம்மளோட அக்கௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் வராது. ஸோ அருணோட ஜிபே ஒர்க் ஆகலையாம், அதனால் அதை போட்டிருக்கேன். ஆக்சுவலி இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஆகும்னு நினைக்கிறேன். போக மாட்டேதேடா. போயிடுச்சு. ஓகே ஸ்குவாட், நம்ம பெட்ரோல் போட்டு இந்த ஒரு டீ கடைக்கு வந்திருக்கோம். அப்படியே டீ குடிச்சு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். எங்கடா ஜேபி? அது வரோம். அருணா இது ஜேபிக்கிட்ட நம்ம ஒரு விஷயம் கேட்கணும். ஜேபி இந்த ரைடாவது வருவியா இல்லை பேக்கரியில் வேலை இருக்குன்னு பாதியில் போயிடுவியா? உண்மையை சொல்லு. ஃபுல்லாக பண்ணுவியா இல்லை கொல்கத்தா வரைக்கும் வந்துட்டு ரிட்டர்ன் போயிடுவியா? இல்லைடா நீ வர ஃப்ளோலே அப்படிதான் இருக்க. ரிட்டர்ன் போன கூட பரவாயில்ல, சண்டைன்னு சொல்லிட்டு தான் போயாத. எங்க ரைட்ல சண்டை போட்டு ரிட்டர்ன் போன சரித்திரமே இல்லை நாங்கள் எங்கள் கேங்ல. இந்த ரைடு வந்து வெறித்தனமாக இருக்கும் பண்ணுறோம். டேய் பாத்துடா நீ 900 சாஞ்சிட போகுது. ஓகே ஸ்குவாட், நான் டீ குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்குவாட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:40 ஆகிடுச்சு. நம்ம இந்த டீ கல்லேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலி இந்த டீ கல்லே கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக இருந்தோங்க. ஏன்னா வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்தது ஆங்கிள் கரெக்டாக இருக்கா, மைக் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா நமக்கு வந்து இந்த மைக்கும் இந்த ஆங்கிளும் வந்து பார்த்தா ரொம்ப கோளாறு கொடுக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தா செக் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டேன். எந்த ப்ராப்ளம் இப்போ வரைக்கும் இல்லை. ஸோ அதனால் சேஃப் தான். வாங்கப்பா, என்னடா ஆச்சு? வரல. வரேன். ஓகே ஸ்குவாட், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பறக்க ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி இடத்துல வந்து பரவாயில்ல பார்த்து கிராஷ் ஆகணும். ஏன்னா நம்ம உள்ளேருந்து வருவோம், அவங்க ஹைவேன்றனால ஸ்பீடாக வருவாங்க. அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகணும். இருங்க ஃபோக்கஸ் போட்டுக்கிறேன். ஆஹா ஃபாக் லைட் உண்மையிலே சூப்பராக இருக்குது. நைட்டு விலாகு சூப்பராக இருக்கும் போலியே. எனக்கு தெரிஞ்சு கோப்ரோவில் எந்த அளவுக்கு தெரியும்னு தெரில, பட் ஆனால் அந்த ஃப்ளாஷ் அடித்து ரைடர்ஸ் மேலே பட்டு அந்த ரிஃப்ளெக்டர் வந்து சூப்பராக தெரியுது ஸ்குவாட். உண்மையிலே நல்லா இருக்குது. அண்ட் இன்றைக்கி என்ன பிளான் வச்சுருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஏதாவது தாபாவில் போயிட்டு சாப்பிட போகிறோம். ஆனால் உண்மையிலே இதுக்கப்புறம் சப்பாத்தி தால் அந்த மாதிரி தான் சாப்பிட போகிறோம்னு நினச்சாலே வந்து பார்த்திங்கன்னா மனசு வலிக்குதுங்க. நம்ம ஊர் சாப்பாடை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். பட் பரவாயில்ல, ரைடுன்னு வந்துட்டா வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அனுபவித்து சகிச்சு தான் ஆகணும். பட்டு கொஞ்சம் தூரம் தாபாவில் நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பிளான் வச்சுருக்கோன்னா டென்ட் இருக்குது எங்ககிட்ட. ஸோ பெட்ரோல் பங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்டு போட்டு தூங்கிடலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கேருந்து போகிற கொஞ்சம் இடத்துலலாம் வந்து பார்த்தா டென்ட்டு போகிற இடத்துல டென்ட்டு போட்டுக்கலாம். அப்புறம் ஏன்னா நம்மக்கிட்ட ஃபைல்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த இடத்துல அப்லோட் போடுற சமயத்தில் வந்து போனால் என்றைக்கு ரூம் தேவையோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கும். அந்த இன்றைக்கி வந்து நம்ம டென்ட்டு தான் போட போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்டு போட ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். ஜேபி கேக்குதா? ஜேபி லைட்டு சூப்பராக இருக்கும் உனக்கு. நம்ம வண்டிக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே. டேய் இரு, உன் வண்டிக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா என் வண்டிக்கும் சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். லைட்டு நல்லா இருக்கா? தலையாட்டு. ஓகே ஸ்குவாட், பசி ரொம்ப எடுக்குது. ஏதாவது தாபா வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா தாபாவில் நிப்பாட்டிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா பசி ரொம்பவே எடுக்குது. மதியம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடவே இல்லை. காலை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2 பைக்கை ஐயோ பா எதை பார்க்கக்கூடாதுன்னு இருந்துச்சுன்னா அதை பார்த்துறேன். ஆக்சுவலி என்ன மைனஸ்னால் ஹைவேல வர டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு விடணும் ஸ்காட். ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை ட்ரை பண்ணோம். டாகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் ரிஃப்ளெக்டர் போட்டு விடணும். சே ஓகே ஸ்கோ, நான் ஹெல்ப் லாக் பண்ணுறேன். ஸ்காட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்கில் இருக்கோம், அதுவும் நெல்லூரில் இருக்கோம். ஸோ என்னடா ஆச்சு விஜயவாடா போகிறேன்னு சொன்னீங்க, நெல்லூரில் எதுவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் ஆச்சு. மேகாலய ரைடுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பண்ணி முடிச்சு விட்ருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறது ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 பைக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிப்பாட்டிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டென்ட்டு போட்டாச்சு. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்டில் தூங்குறது கிட்டத்தட்ட நம்ம சிங்கப்பூர் ரைடு, அதாவது சென்னையிலேருந்து நம்ம கொல்கத்தா வரைக்கும் டென்ட்டில் தூங்கி அப்புறம் மலேசியாலையும் டென்ட்டில் தூங்குனது. திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டென்ட்டில் தூங்கணும். உண்மையிலே இந்த இடத்துல காற்று சூப்பராக அடிக்குது. ஆனால் டென்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெக்கையாக தான் அடிக்குது. ஸோ எதனால் நாங்கள் ஸ்டாப் பண்ணோம் ரைடை பாதி? ஆக்சுவலி ஸ்டாப் பண்ணல, இது என்ன கணக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் ஓட்ட வேணான்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஸோ பகலில் எவ்வளோ தூரம் வேணால் ஓட்டிடலாம், நைட்டில் ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு தான் என்ன ஆச்சுடா மனசே விட்டோம். ஆனால் எப்பயுமே இந்த நார்த் சைட்லாம் ட்ராவல் பண்ணும்போது இந்த அந்த டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டருக்கு முன்னாடி ரிஃப்ளெக்ட் ஸ்டிக்கர் ஓட்டிருக்க மாட்டானுங்க. ஆக்சுவலி இது நம்ம தமிழ்நாட்டிலுமே ஒரு இடத்துல நடந்துச்சுடா. தயவு செஞ்சு டிராக்டருக்கு பின்னாடி இல்லை ஏதாவது ஒரு வண்டி பின்னாடி ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் ஓட்டுங்க. நாங்கள் ஆவரேஜாக ஹைவேல வந்து பார்த்தா ஒரு 100-90 வருவோம். அந்த ஸ்பீடில் டக்குன்னு உள்ளே இருந்து அந்த சர்வீஸ் ரோட்லேருந்து ஏறின ஒரு வண்டி எனக்கு சுத்தமாக தெரியல. காலையிலனா கூட நம்ம கவனிச்சிருக்கோம். நான் கீழே பண்ணோமா போச்சுடாமானா இருந்தது இந்த போச்சுடா அந்த ரைடே மறந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இதாயிடுச்சு. சரி வண்டி நிப்பாட்டிடலாம் இங்கே. இதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்ல கேட்டோம். இந்த எஸ்பி பெட்ரோல் பங்க்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென்ட்டு போட்டுருவோம் ஒரு ஓரமாக. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேகாலய ரைடை கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ஓகே ஸ்குவாட், இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காம கொஞ்சம் லைக் பண்ணிருங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு, இப்போ ரெகுலராக வீடியோஸ் போட்டுருக்கோம். மறக்காம லைக் மட்டும் பண்ணிருங்க. அந்த ஸ்குவாட் உண்மையாக ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இன்னைக்கு சந்தோஷத்தோடய சேர்த்து சம்பவத்தை பண்ணி விட்டுருப்பாங்க. இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாகவே நாங்கள் ரைட் பண்ணுறோம். அண்ட் கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ மேகாலயாவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளேஸுக்கு போகலாம். இப்போ மேகாலயான்னு இல்லை, இப்போ நான் பூரியில் சொல்லலாம். பூரியில் ஏதோ ஒரு டெம்பிள் இருக்குல்ல, எங்கடா ஜெகநாதன் டெம்பிள், அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட ஹார்ட் இருக்குது? இல்லடா கிருஷ்ணரோட ஆட்டு இருக்கு. பயந்துட்டேன், சிவனோட ஆட்டு இருக்கு, அவங்களோட ஆட்டு இருக்குன்றது. கிருஷ்ணர் அவங்களோட உருவான இடம் வந்து 2 இடம் இருக்கு. அதுல ஒரு இடத்துக்கு நான் போயிட்டேன், இன்னொரு இடத்துக்கு தான் போல. கிருஷ்ணனோட ஹார்ட் அவங்களோட ஹார்ட் பொட்டியில வச்சிருக்காங்க. பொட்டியில இருக்கு. ஆனா நம்ம போய் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கண்ணை மூட்டு தான் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க. இவருப்பா வீடியோ பார்த்தேன்ப்பா, மதங்கடியான வீடியோ பார்த்தேன், அதனால தான் தெரியும் சடனா ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அந்தந்த ஊர்ல என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ மேகாலயானா மேகாலயாவில் தெரியும், இப்போ மற்ற ஊரில் என்னென்ன பிளேஸ் சூப்பராகும் தெரியாது. ஸோ அதனால வந்து நீங்கள் மறக்காமல் கொஞ்சம் கமெண்ட், நாங்கள் போகிற வழியில் கொல்கத்தா அப்படியே வந்து போகிற வழியில் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அந்த இடத்த விசிட் பண்ணிடுறோம். ஓகே ஸ்குவாட், என் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்போது சேஃபாக இருக்கேன், நீங்களும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்பிக்கையில் என் பண்ணிக்கிறேன். லவ் யூ, பாய்.